Hi friends, 7A, 7B, 2A, 2B, 5A, 5B இந்த மாதிரி நிறையா ஸ்டிக்ஸ் இருக்குது. இதில் நம்ம எது செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்டிக்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும், நம்ம ஒரு பிகினர் ட்ரம்மர்னால் நம்ம எந்த மாதிரி ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், போக போக நம்ம எப்படி ஸ்டிக்ஸ்லாம் மாற்றலாம், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டிக்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. 5A, 5B, 2A, 2B, 7A, 7B இதுமாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப்ஸில் வந்து நம்ம இந்த நம்பர்ஸ்லாம் எதுக்கு இருக்குது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் என்ன, அது என்ன நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பிகினர் ட்ரம்மராக இருந்தால் நம்ம என்ன ஸ்டிக் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 1 தான். ஸோ நம்ம பார்ட் 2ல் வந்து மற்ற டைப் ஆஃப் ஸ்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பேசிக் ஸ்டிக்ஸ் டைப்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நார்மல் ஒரு 7A ஸ்டிக்ஸ் நம்ம எடுத்துப்போம். இது ஏன் இந்த 7, 2 அந்த 5 சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம 2, 5, 7 இதுதான் அந்த 3 மெயின் டிவிஷன்ஸ், இல்லை முக்கியமான 3 பார்ட்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ நம்ம டைப் 2னா அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் 2 ஸ்டிக்கு பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதே மாதிரி டைப் 5 இருக்குது, 5A, 5B அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது திக்னஸ் இன்னும் 2ஓட 5 வந்து திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதோட டைப் 7 வந்து அதோட நல்லா திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த திக்னஸ்னால நீங்கள் என்ன வேரி ஆகும்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு பேட் வாசிக்கும் போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. பேட் வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. ஸோ என்ன ஸ்டிக்கில் வாசித்தாலும் நம்மளுக்கு லெவல் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ட்ரம்ஸ்ன்னு வரும்போது நீங்கள் 2ல் வாசிட்டிங்கன்னா உங்களுக்கு டோன் இன்னும் நீங்கள் வாசிக்கிற ட்ரம்ஸோட சவுண்ட் ரொம்ப ஹெவியாக கேட்கும். ஸோ நீங்கள் 2 வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவு கம்மியாக வாசிக்கணும். கம்மியானா அந்த வால்யூம் லெவல் சொல்கிறேன், அடிக்கிற லெவல் கம்மியாக சொல்கிறேன். அது போக 5 வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக வாசிக்கலாம். 7 வந்து ஸ்டிக்கே உங்களுக்கு ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹெவியாக வாசித்தா தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் வெளியே கேட்கவே ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டைப்ஸ் ஆஃப் மியூசிக் சொல்கிறாங்களே, இப்போ ராக் மியூசிக், ஜாஸ் மியூசிக், லாட்டின் மியூசிக், ஹெவி மெட்டல் அந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்குல்ல. ஸோ அந்தமாதிரி மியூசிக் ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஸ்டிக் மாற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப அக்ரெசிவ் ராக், ஹெவி மெட்டல் அந்த மாதிரி வேணும்னா இருக்கிறதுலே ரொம்ப திக்கானது 2A, 2B அந்த மாதிரி ஸ்டிக் நீங்கள் போகலாம். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் மைல்டாக வேணும், மைல்டானா வாசிக்கிற சவுண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் தானே போகணும், அப்படின்னா நீங்கள் 7 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டைப் ஸ்டிக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்குது. இந்த டிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே வச்சுருக்கிற ஸ்டிக் பார்த்தீங்கன்னா உடன் டிப் இருக்குது. உடன் டிப்னால் இப்போ ஸ்டிக் வந்து உட்டில் தானே இருக்குது. ஸோ அந்த டிப்பும் உட்லேயே வந்துடும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டிக்கு. இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நைலான் டிப் சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து டிப் வந்து நைலானில் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் நம்ம எதுக்கு மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உட் டிப்பில் வச்சு வாசிங்கன்னா உங்கள் ட்ரம்ஸ் வாசிக்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக வாசிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் உட் டிப்பில் வச்சுட்டு ரொம்ப ஹெவியாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ட்ரம்ஸ் வந்து சீக்கிரம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகிடும். டேமேஜ் ஆகிறதுனா நீங்கள் அடிக்கிறது பொறுத்து தான். நீங்கள் உட் டிப்லேயும் நீங்கள் உங்களை இன்டென்சிட்டி கம்மியாக வச்சு வாசிட்டிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் அவ்வளோவா இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த விதமான அவுட் உங்களுக்கு வேணுமோ. இப்போ நீங்கள் நல்லா ஒரு ப்ரோக்ரெசிவ் ராக் மியூசிக் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உட் டிப் போகலாம். உட் டிப் போகும்போது நீங்கள் அடிக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், ரொம்ப ஹெவியாக அடிச்சிடக்கூடாது. நான் மோஸ்ட்லி யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வந்து 7ல் யூஸ் பண்ணுவேன். அதில் நைலான் டிப் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ஷார்ப்பான சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம நைலான் டிப்பில் வச்சு அடிக்கிறதுக்கும் உட் டிப்பில் வச்சு அடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு சவுண்ட் வந்து மாறும். இப்போ நம்ம பேடில் வந்து எப்படி நம்ம அந்த டோன் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, அதேமாரி தான் இதுலேயும் உங்களுக்கு அந்த சவுண்ட் லெவல் மாறும், டோன்ஸும் கொஞ்சம் மாறும். ஸோ சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் நைலான் டிப் வச்சு வாசிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கும், கிறிஸ்டல் கிளியராக கேட்கும். உட் டிப் ஸ்டிக்கே ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கும் போது அந்த ஷார்ப்னஸ் கிடைக்காது. நைலான் டிப்பில் இருக்க ஷார்ப்னஸ் உங்களுக்கு உட் டிப்பில் கிடைக்காது. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2, 5, 7 இப்படி தான் இந்த 3 கிளாஸிஃபிகேஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 2ன்றது ரொம்ப திக்கானது, 5ன்றது மீடியமானது, 7ன்றது ரொம்ப தின்னானது. ஸோ உங்களுக்கு நம்பர் கூட அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இருக்கிறதே கம்மியான நம்பர் 2. ஸோ அது வந்து திக்னஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிக் வாங்கும்போது நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு எந்த விதமான டோன் நீங்கள் ட்ரம்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி எந்த இடத்துல வாசிக்க போகிறீங்க. இப்போ நார்மலாக நீங்கள்
வீட்டில் வாசிக்கும் போது நீங்கள் ரொம்ப அக்வஸ்டிக் பண்ணி இல்லாமல் நீங்கள் நார்மல் ஒரு இடத்துல வாசிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 7 சூஸ் பண்ணுறது நல்லது. 7 வந்து உங்களுக்கு அந்த அவுட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உட் டிப்போட. ரெண்டாவது உங்களுக்கு அந்த ட்ரம்ஸு டேமேஜ் ஆகாமல் இருக்கும், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான ஸ்டிக்ஸ் உங்களுக்கு ப்ரிஃபர் ஆகுதோ நீங்கள் ஒரு ஷாப்பில் போய் நீங்கள் வாசி பாருங்கள். ஒரு ஸ்டிக்ஸ்லையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எது வேணுமோ வாசி பாருங்கள். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்டிக்ஸ் போகிறது நல்லது. ஸோ ஸ்டிக்ஸ் இப்போ ரொம்ப சீப்பாகவே இருக்குது, 150 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நான் கீழே இங்கே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நார்மல் ஸ்டிக்கு. இதில் வந்து நிறையா கலர்ஸ் வரும், அந்த கலர்ஃபுல்லான ஸ்டிக்ஸ் வரும், ப்ளூ, ரெட், க்ரீன் அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் இப்போ தான் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க, இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டிக் வாங்கினாலே போதும். இதுலேயும் உங்களுக்கு நைலான் டிப் வரும், நார்மல் ஸ்டிக்லேயே உங்களுக்கு நைலான் டிப் வரும். இது பார்த்திங்கன்னா 125 தான் இந்த ஸ்டிக். இது ஒரு நார்மல் கம்பெனி தான் இது. ஸோ நீங்கள் நார்மலாக எடுத்தோடனே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் வாங்கிக்கலாம். எடுத்தோடனே காசு ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் இந்தமாரி நார்மல் ஸ்டிக்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த டோன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எந்த விதமான டோன் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிக்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஸ்டிக் செலக்ட் பண்ணும்போது கீழே அந்த நம்பர் எழுதியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுதான்னு தெரில, கீழே நம்பர் எழுதியிருப்பாங்க 2A 2B 5A. இதில் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பர் தான் நீங்கள் பார்க்கணும், 5A. இங்கே தான் அந்த நம்பர் இருக்கும், அந்த நம்பர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டிக் செலக்ட் பண்ணும்போது அந்த ரீபவுண்ட் இருக்கா பாருங்கள். இதை பற்றி நான் இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நீங்கள் ஸ்டிக்கு லைட்டாக டிலூஸாக விட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது ஸ்டிக்கு பட்டுட்டு கீழே அந்த ரீபவுண்ட் வருதுல்ல, நம்ம விட்டோன்னா அந்த பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த பவுன்ஸ் மேக்ஸிமமாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஸ்டிக் வந்து நல்லா இருக்கா இல்லையா, அது ஒழுங்காக செஞ்சுருக்காங்களா இல்லையான்றதை நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு ஒரு ஸ்டிக் வந்து யூனிஃபார்மாக ஈவனாக வரணும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், தின்னாக இருக்கும், போக 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 அப்படியே உங்கள் திக்னஸ் கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒரு ஸ்டிக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மெயினாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் வந்து அந்த பிகினர் ட்ரம்ஸ் சொன்னால அந்த நார்மல் ஸ்டிக் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டிக்ஸ் டைப்ஸ்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும், நம்ம என்ன பிராண்ட் வாங்கினா நல்லாயிருக்கும். ஸோ பிராண்டுன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ஃபர்த் நல்லாயிருக்கும், விக்ஃபர்த், ஜில்ஜியன் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா விக்ஃபர்த்தோட சிக்னேச்சர் ட்ரம்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டிக்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு 1.5 கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் வாங்கும்போது. ஸோ வேறு ட்ரம்மர்ஸ் வந்து அவங்க சைன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்ஸ் நீங்கள் போகலாம். ஸோ நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் நல்ல காஸ்ட்லி ஸ்டிக் வாங்கிட்டாலும் ஓகே தான், நீங்கள் வாசிக்கிறதுக்கு நல்லா அந்த ஸ்மூத்னஸ் வரும். சிக்னேச்சர் ட்ரம்ஸ் ஸ்டிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், அப்படி கடைக்காட்டி உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது, நீங்கள் நார்மல் ஸ்டிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விக்ஃபர்த் நல்ல கம்பெனி தான், விக்ஃபர்த், ஜில்ஜியன் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜில்ஜியன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ராக் ட்ரம்மிங் அந்த மாதிரி ஸ்டிக்ஸ்க்கு வந்து ஜில்ஜியன் ரொம்ப இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன்ல, இது வந்து ஒரு ஜில்ஜியன் ஸ்டிக். இது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷேடில் இருக்கும். அதாவது மேலே வந்து வுட்லேயே இருக்கும், கீழே வந்து அந்த நைலானில் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டிக் சர்ச் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு அந்த டிப் மட்டும் நைலான் இல்லை, கீழே இருக்கிற ஸ்டிக்லேயும் அந்த நைலான் லேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எது கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வுட் டிப்பை வச்சு பிடிக்கிறத விட இந்த நைலான் டிப் வச்சு பிடிக்கும் போது உங்களுக்கு ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஜில்ஜியன் ஸ்டிக்கு, ஜில்ஜியன் 5B. இதுலேயும் நைலான் டிப் தான் இருக்குது. ஸோ இந்த டிப்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்குது. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல வுட் டிப் சொன்னேன், நைலான் டிப் சொன்னேன். வுட் டிப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டட் டைப் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ரவுண்டட் வுட் ட்ரம் ஸ்டிக்ஸ்ன்னு பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இன்னொரு வுட் ஸ்டிக் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இது வந்து நார்மல் வுட் ஸ்டிக்கு, இது வந்து ரவுண்டட் வுட் ஸ்டிக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அதுக்கு தான், நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு டோன் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் முடிஞ்சால் அடுத்த பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு இந்த எல்லா ஸ்டிக்ஸையும் மாற்றி வாசி காமிக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு அந்த டோன் எப்படி மாறுதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்டிக்கோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். நார்மல் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்னா ஒரு 2 ஸ்டிக் வாங்கலாம். இல்லாட்டி எடுத்தோடனே நீங்கள் நல்லா ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே நல்ல ஸ்டிக் வாங்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த ப்ரஷஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இதில் வாசித்தா எப்படி டோன்ஸ் நம்மளுக்கு மாறும், அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் புது டாபிக் கூட பார்க்குறேன். ஓகே, பாய்.